தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/2/2023 சனிக்கிழமை. அசுவதி நட்சத்திரம் காலை 8-9 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். பொதுவாகவே திதிகளிலே, சிறப்பான திதிகளிலே இறைவனுக்கென்று உகந்த திதிகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய நிலைமையில் நல்ல உயர்வு கிடைக்கும். விதியை மாற்றுகின்ற வல்லமை திதிக்கு உண்டு என்பதால் தான் சதுர்த்தி திதியிலே ஆனைமுகனுக்கு விரதம் இருக்கிறார்கள், சஷ்டி திதியிலே முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கின்றார்கள், ஏகாதசி திதியிலே பெருமாளுக்கு விரதம் இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு திதிகளை தேர்ந்தெடுத்து நாம் இருக்கின்றோம். அதிலே அஷ்டமி, நவமி என்று ஒரு 2 திதிகள். அந்த 2 திதிகளையும் ஒதுக்கி விடுவதனாலே அவைகள் வருத்தப்பட்டு இறைவனிடம் போய் முறையிட்ட போது இறைவன் சொன்னாராம், உங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற விதத்திலே நான் ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லி அஷ்டமியிலே கண்ணனை பிறக்க வைத்து கொண்டாட வைத்தார்கள் அஷ்டமி திதியை. நவமியிலே ராமபிரானை பிறக்க வைத்து கொண்டாட வைத்தார்கள். ராமபிரான் பிறந்த திதி நவமி திதி, ராமநவமி என்று கொண்டாடுவார்கள். அதே நேரத்திலே ராமபிரான் 7வது அவதாரமாக எடுத்தவர். முதலிலே மச்ச அவதாரம், பிறகு கூர்மா அவதாரம், வராக அவதாரம், இப்படி படிப்படியாக அவதாரத்திலே 7வது அவதாரமாக எடுத்தவர் ராமபிரான். 7வது நட்சத்திரம் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று வரும். எனவே அந்த நட்சத்திர அடிப்படையில் எண்ணினீர்கள் என்று சொன்னால் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று 7வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரமான புனர்பூசத்தில் 7வது அவருக்கு 7 மிக அற்புதமான ஒரு ஆதிக்கமாக வந்துவிட்டது. அதே நேரத்தில் 7வது அவதாரமாகவும் பிறந்தவர் ராமபிரான். இதுபோன்ற திதிகளிலே இன்று சஷ்டி திதி. சஷ்டி திதிக்கு என்ன ஒரு பெருமைனா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி. அகப்பைனா என்ன? நம்ம இந்த பலகாரமாக சோறெல்லாம் போடுற போது அகப்பை வச்சுக்கின்றமே, அந்த அகப்பையா? கிடையாது. அகப்பை என்றால் நம்முடைய பெண்கள் உள்ளுறுப்பாக இருக்கக்கூடிய கருப்பை. சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், கருப்பையிலே குழந்தை வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் கந்தசஷ்டி விழாவில் 6 நாளும் விரதம் இருந்து, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் 6 நாளும் விரதம் இருந்தார். 6வது நாள் அதுக்கப்புறம் அவருக்கு கன்சீவாக ஆரம்பிச்சிச்சு. அது பிறகு கன்சீவ் ஆகி அடுத்த ஆண்டு இதே மாதிரி சஷ்டி திதி அன்னைக்கு, கந்தசஷ்டி விழா அன்னைக்கே புள்ள பிறந்துச்சு. சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நிமிடத்தில் பிறந்த உடனே என்ன பெயர் வைக்கிறதுன்னு கேட்டார். சுப்பிரமணியர் அல்லவா போரிட்டது, அதனால் சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன்னு பேர் வச்சேன். இன்றைக்கு அந்த பையன் நல்ல மேல் படிப்புகளெல்லாம் படித்து அயல் நாட்டிலே நல்ல இடத்துல பணிபுரிகிறார். காரணம், விரதத்தின் பலனால கிடைத்த பிள்ளை. எந்த விரதத்தால் கிடைத்ததோ அந்த தெய்வத்தினுடைய பேரையும் வைத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தான் இது போன்ற நாட்களிலே கந்தன் பேரை நாம் உச்சரிக்க வேண்டும். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலையெல்லாம் தீரும், இது உண்மைதானுங்க. செந்தில் வேலன் புகழ்படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் குடிபறக்கும் வாழ்வை பாருங்க என்று நான் சொல்வது வழக்கம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை பாதை சீராக நேராக தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த தெய்வ வழிபாட்டிலே திதி பார்த்தும் வழிபடலாம், நட்சத்திரம் பார்த்தும் வழிபடலாம், ராசி பார்த்தும் வழிபடலாம், பாக்கியஸ்தானம் பார்த்தும் வழிபடலாம், கிழமைக்கேற்ற வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்று கிழமை சனியாக இருப்பதனாலே சனி பகவானை வழிபடுவதோடு விநாயக பெருமானையும் அனுமனையும் வழிபட வேண்டும். ஏனென்றால் சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் ஆதியந்த பிரபு என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை அதிகாலையில் வழிபட வேண்டும், மதியத்திலே சனி பகவானை வழிபட வேண்டும், இரவு நேரத்திலே அனுமனை வழிபட வேண்டுமாம். அப்படி வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வதோடு இன்று சஷ்டி விரதம் என்பதனாலே இன்று நீங்கள் கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்தோடும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்று தடைகள் எல்லாம் விலகி தனலாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஜென்மத்திலே ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கலாம். அலுவலகத்தில் ஏற்பட்ட வீண் பிரச்சனைகள் அகலும். 2இல் செவ்வாய் இருப்பதால் முக்கியஸ்தர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவர். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரையாதிபதி செவ்வாய் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட லாபஸ்தானத்திலே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறது. எனவே தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உங்களுக்கு உள்ளத்தை மகிழ்விக்கும் விதத்தில் அமையப் போகின்றது. உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், 6ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். எனவே ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவாக இருக்கிறது. வைத்தியம் பார்த்து கொண்டே இருக்கிறோமே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனம் தேவை. இன்று கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபடுவதோடு சஷ்டி விரதம் என்பதனாலே முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வரவும் செலவும் சமமாகும் நாள். வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். வருமான பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தில் கூட விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழிலை தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று வழிபாடுகளும் அவசியம் தேவை. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இன்று சனி பகவானை எல்தீபமேற்றி வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். இன்று சனிக்கிழமை, எனவே கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கலாம். நினைத்ததை முடிக்க முடியாமல் தடுமாற்றங்கள் ஏற்படும். எதையேனும் நீங்கள் செய்ய நினைத்தால் இடையூறு சக்திகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுடன் பணிபுரிவோர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய மறுப்பர். மேல் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. வழிபாடுகள் உங்கள் வளர்ச்சியை கூட்டும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. 7லே சூரியன் தனாதிபதியோடு இருப்பதால் பொருளாதார நிலை மிக அற்புதமாக இருக்கின்றது. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சரளமான விதத்தில் இருக்கும் என்று கூட சொல்லலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அருகில் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளும் சரி, நல்ல பிரபல்ய யோகத்தில் உள்ளவர்களும் சரி, உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுக்கும் விதத்திலேயே உங்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்கிறது. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். எது செய்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது குறை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். வீண் விரயங்களாகிறது என்று கவலைப்படுவீர்கள். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். 7லே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதன் பார்வை 2ல் பதிவதால் ஒரு சில சமயங்களில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் நடந்து கொள்வார்கள். வாங்கிய இடத்தை விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் பதவியில் நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வ வளம் பெருகி சிறப்படையும் நாள். செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கின்றார். ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது காரகா பாவனாஸ்தி என்று சொல்வார்கள். எந்த தோஷங்களும் கிடையாது. இன்று உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். சம்பள உயர்வும் கூட கிடைக்கலாம். 12ல் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே செவ்வாய் இருக்கின்றார். 6லே செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் பகைவர்கள் பக்கத்திலேயே இருப்பார்கள். நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படலாம். அதே நேரத்தில் 2ல் சனி இருப்பதனாலே எப்படியாவது காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். சஞ்சலங்களகன்று சந்தோஷங்கள் கூட சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். சூரியன் அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 2ல் இருந்தால் தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் வரலாம். அரசியல்வாதிகளாலோ அல்லது அரசு சார்ந்த அதிகாரிகளாலோ நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கொஞ்சம் தாமதமாக கிடைத்தாலும் கிடைத்துவிடும். இந்த நாள் இனிய நாளாக ஆக சனி பகவான் சன்னதியிலே நீங்கள் 7 தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். அர்ச்சனைகள் செய்தால் உங்கள் பிரச்சனைகள் அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2லே குரு. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் என்னதான் உழைத்தாலும் சேமிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் விதத்தில் சம்பள உயர்வு கூட வரலாம். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவர்கள் வருவதில் எதிர்பார்த்து காத்திருந்தால் அவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே குரு. ஜென்மராபர் வனத்திலே என்பார்கள். எனவே இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றி நீங்கள் நினைத்தால் அது கைகூடலாம். கட்டியை விட்டு பழுது பார்க்க முடியவில்லையே அல்லது வேறு வீட்டுக்கு குடி போகலாமா என்றெல்லாம் நினைத்தால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நினைத்தது நிறைவேறும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறது என்ற கவலை உங்களுக்கு வரலாம். இருந்தாலும் ஜென்மத்தில் குறி இருக்கிறார். 2ல் ராகு இருப்பதால் செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.